2014ஆம் ஆண்டு ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கும் அந்த தேசம் ஒரு அதிர்ச்சியூட்டும் அறிவிப்பை எதிர்கொண்டது. இனி யாரும் ஜாகிங் செல்லக்கூடாது என அந்நாட்டின் அதிபர் பியர் நkurunziza அறிவித்தபோது உடல் நலனில் அக்கறை கொண்ட எல்லோரும் உறைந்து போயினர். இத்தனைக்கும் இப்படி ஒரு தடையை அறிவித்த அதிபர் ஒரு முன்னாள் உடற்கல்வி ஆசிரியர். அது மட்டுமல்ல, அவரது உரைகளில் எல்லாம் உடல் நலனை பற்றியும் கட்டுறுதியான உடலின் முக்கியத்துவத்தை பற்றியும் பேசக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒருவரே ஜாகிங்கை தடை செய்ய காரணம் உள்நாட்டு போர். ஜாகிங் என்ற பெயரில் கூடி ரகசிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு தனது ஆட்சியை கவிழ்த்துவிடக்கூடும் என்கிற அச்சத்தின் காரணமாகவே அப்படி ஒரு தடையை விதித்தார் அதிபர். இப்படி அதிபரையே அச்சத்தில் வைத்திருந்த அந்த தேசம் புருண்டி. ஆப்பிரிக்காவில் பெரும் பிளவு பள்ளத்தாக்கு என்னும் பகுதியில் அமைந்துள்ள நாடு புருண்டி. முழுமையாக நிலத்தால் சூழப்பட்ட நாடாக இருக்கும் புருண்டியின் வடக்கு பகுதியில் ருவாண்டாவும் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு பகுதியில் தான்சானியாவும் அமைந்திருக்கின்றன. மேற்கில் காங்கோ நாட்டை எல்லையாக கொண்ட புருண்டியின் தென்மேற்கு பகுதியை தங்கன்யிகா ஏரி சூழ்ந்திருக்கிறது. புருண்டிக்கு 2 தலைநகரங்கள் இருக்கின்றன. புருண்டியின் மிகப்பெரிய நகரமாகவும் முக்கிய துறைமுக நகரமாகவும் இருப்பது புஜும்புரா. நாட்டின் முக்கிய ஏற்றுமதி பொருள்களான பருத்தி, காபி ஆகியவை பெரும்பாலும் இங்கிருந்தே ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அதனால் நாட்டின் பொருளாதார தலைநகரமாக இருக்கிறது புஜும்புரா. 2019ஆம் ஆண்டு வரை புஜும்புராதான் புருண்டியின் தலைநகராக இருந்தது. அதன் பின்னர் நாட்டின் மையப்பகுதியில் இருந்த நகரமான கிட்டேகோ தலைநகராக மாற்றப்பட்டது. புருண்டியின் வரலாறு கிபி 16ஆம் நூற்றாண்டில் இருந்துதான் அறிய கிடைக்கிறது. கடந்த 500 ஆண்டுகளாக அங்கு துவா, உட்டு மற்றும் டுட்சி இன மக்கள்தான் வசித்து வருகின்றனர். இதில் 200 ஆண்டுகள் டுட்சி இனத்தைச் சேர்ந்த மன்னர்களின் ஆட்சியில் இருந்தது புருண்டி. இதனால் உட்டு இனத்தவர் அடக்குமுறைகளுக்கு ஆளாகினர். 1885ஆம் ஆண்டு ஜெர்மனியின் காலனி ஆதிக்கத்தின் கீழ் வந்தது புருண்டி. முதலாம் உலகப் போரில் ஜெர்மனி தோல்வியடைந்த நிலையில் அதன் வசமிருந்த பகுதிகளை வெற்றி பெற்ற நாடுகள் பகிர்ந்து கொண்டன. அதன்படி புருண்டியும் அதன் அண்டை நாடான ருவாண்டாவும் பெல்ஜியத்துக்கு வழங்கப்பட்டன. அதுவரை உருண்டி என்று அழைக்கப்பட்டு வந்த நாட்டின் முன்னெழுத்தாக பி-யை சேர்த்தது பெல்ஜியம். அதேபோல தலைநகரான உஜும்புராவின் பெயருக்கு முன்னதாகவும் பி சேர்க்கப்பட்டது. இப்படித்தான் உருண்டி என்பது புருண்டியாகவும் உஜும்புரா என்பது புஜும்புரா ஆகவும் பெயர் மாற்றம் அடைந்தது. 2ஆம் உலகப் போருக்கு பின் ஐக்கிய நாடுகள் சபையின் நிர்வாகத்தின் கீழ் வந்தது புருண்டி. பின்னர் 1962ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைந்தது. முதலில் அங்கு மன்னராட்சியே அமலாக்கப்பட்டது. 1966ஆம் ஆண்டு நடந்த இராணுவ புரட்சிக்கு பின் ஒரு கட்சி ஆட்சி முறை நடைமுறைக்கு வந்தது. அடுத்த 27 ஆண்டுகள் டுட்சி இனத்தைச் சேர்ந்த பல சர்வாதிகாரிகளால் புருண்டி ஆளப்பட்டது. அந்த காலகட்டத்தில் 1972ஆம் ஆண்டில் நிகழ்ந்த இனப்படுகொலையின் போது உட்டு இனத்தைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர். 1993ஆம் ஆண்டு பல கட்சிகள் பங்கேற்ற முதல் தேர்தல் புருண்டியில் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மெல்கியோர் இண்டடாயே அந்நாட்டின் முதல் உட்டு இன அதிபரானார். ஆட்சிக்கு வந்த 3 மாதங்களில் நடைபெற்ற இராணுவ புரட்சியின் போது அவர் கொல்லப்பட உள்நாட்டு போர் வெடித்தது.
12 ஆண்டுகள் நடந்த உள்நாட்டுப் போர் 2005ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்தது. 2006ஆம் ஆண்டு அரசுக்கும் போராளி குழுக்களுக்கும் இடையே உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து புருண்டியை புனரமைக்கும் முயற்சிகள் தொடங்கின. 2015ஆம் ஆண்டு அதிபர் பியர் நkurunziza 3வது முறையாக ஆட்சிக்கட்டிலில் அமர்வார் என்று ஆளுங்கட்சி அறிவிக்க மீண்டும் போராட்டம் வெடித்தது. ஆனாலும் 2018ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நkurunziza 2034ஆம் ஆண்டு வரை பதவியில் இருக்க வழிவகுத்தது. அப்போது தான் மீண்டும் அதிபர் பதவிக்கு போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்தார் நkurunziza. இந்த நிலையில் 2020ஆம் ஆண்டு மாரடைப்பால் அவர் காலமானதை அடுத்து எவரிஸ்டே எண்டாயிஷிமியே அதிபராக பொறுப்பேற்றார். 27,834 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட புருண்டியில் 1,31,00,000க்கும் மேற்பட்டோர் வசிக்கின்றனர். இதில் 93.4% பேர் கிறிஸ்தவர்கள், 4.3% பேர் பாரம்பரிய நம்பிக்கைகளை பின்பற்றுபவர்களாகவும் 2.1% பேர் இஸ்லாமியர்களாகவும் இருக்கின்றனர். கிரிண்டி, பிரெஞ்சு மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகள் புருண்டியின் அதிகாரப்பூர்வ மொழிகளாக இருக்கின்றன. ஆப்பிரிக்க கண்டத்தின் மிகச்சிறிய நாடுகளில் ஒன்றான புருண்டி மக்கள் அடர்த்தி மிகுந்த நாடாக இருக்கிறது. மக்கள் தொகை அடர்த்தி மிகுந்த நாடுகளில் 17வது இடத்தை பிடித்துள்ள புருண்டியில் சதுர கிலோமீட்டருக்கு 473 பேர் வசிக்கின்றனர். கால்நடைகளை வைத்திருப்பதே இங்கு பெரும் செல்வமாக கருதப்படுகிறது. ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியின் சின்னங்களாக கால்நடைகளை கருதுகின்றனர் புருண்டி மக்கள். அதனால்தான் ஒருவரை ஒருவர் வாழ்த்தும் போது அமாஷியோ என்று கூறி வாழ்த்துகிறார்கள். உங்களிடம் கால்நடைகளின் மந்தைகள் நிறைந்திருக்கட்டும் என்று அதற்கு பொருள். பசுமாடுகளின் கொம்புகள் மிகவும் புனிதமானவை என நம்புகின்றனர் புருண்டி மக்கள். ஒரு பசு உயிரிழந்தால் அதன் இறைச்சியை உண்ணும் புருண்டி மக்கள் கொம்புகளை அவர்களது வீட்டிற்கு அருகில் நட்டு வைக்கின்றனர். இதன் மூலம் அதிர்ஷ்டம் செழிக்கும் என அம்மக்கள் நம்புகின்றனர்.